செய்திகளுடன் இன்றைய தலைப்பு செய்திகள். புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிப்பது உட்பட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் வருகை தந்தார். அவரை ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கட்சியினர் சந்தித்தனர். சென்னையில் நாளை பராமரிப்பு பணிகள் காரணமாக புது வண்ணாரப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் நாளை மின்தடை ஏற்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அடுத்த மகிழடி கிராமத்தை சேர்ந்தவர் சுகுமார் மகன் நாகார்ஜுன், வயது 23. இவர் ஓடும் ரயிலிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 பேர் உயிரிழப்பிற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மகாராஜா திரைப்படத்தின் வெற்றியை முன்னிட்டு இயக்குனர் நிதிலன் சாமிநாதனுக்கு சொகுசு காரை படக்குழுவினர் பரிசளித்தனர். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்கு அழகான தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டன. இதன் மூலம் தமிழுக்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. காலாண்டு விடுமுறை நிறைவு பெற்றதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மணிகள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக பழனி முருகன் கோவில் ரோப்கார் சேவை இன்று முதல் 40 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்தை விமர்சித்ததாக இந்துக்களை கைது செய்யும் காவல்துறை இந்துக்களை விமர்சனம் செய்பவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாரபட்சமாக செயல்படுகிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். விமான சாகச நிகழ்ச்சியில் மக்கள் கூட்டத்தை கண்காணிக்க தமிழக காவல்துறை தவறியதாக அதிமுகவும் பாஜகவும் குற்றம் சாட்டியுள்ளன. அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளன. இதில் பதிவு செய்ய மேலும் 1800 பேர் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். ஒகேனக்கலில் நீர்வரத்து 17,000 கனஅடியாக உயர்ந்துள்ளதால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் தொழிற்பேட்டை அமைக்க அனுமதி வழங்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விமான சாகச நிகழ்ச்சி நடந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த உயிரிழப்புக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விமானப்படை சாகசத்தை காண வந்த 5 பேர் உயிரிழந்ததால் தலா ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விமான சாகச நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான வான் சாகச நிகழ்ச்சியில் 72 விமானங்கள் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தின. கஞ்சா தவிர வேறு போதைப் பொருளை போலீஸ் பறிமுதல் செய்யவில்லை என்று கவர்னர் RN ரவி பேசியுள்ளார். வீட்டு வசதி வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் அதற்கான தவணை தொகையை உரிய காலத்தில் செலுத்த வேண்டும் என்றும் தவணை தவறியவர்களுக்கு அபராத வட்டி உள்ளிட்ட கூடுதல் தொகைகள் விதிக்கப்படும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றிய லட்சுமணன் என்பவர் பணிக்கு சென்றபோது சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்த நிலையில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த போக்குவரத்து தலைமை காவலருக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அக்டோபர் 15 முதல் 20ஆம் தேதிக்குள் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட உள்ளதாகவும் திறப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காமராஜரை ஆட்சியில் இருந்து இறக்கியது தமிழர்கள் செய்த வரலாற்று பிழை என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேட்டூரில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக கடத்தப்பட்ட இளைஞரை போலீசார் விரட்டி சென்று மீட்டனர். திண்டுக்கல் பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் பலருக்கு கடந்த மாத சம்பளம் வழங்காமல் தாமதப்படுத்துவதை கண்டித்து அனைத்து வள மைய பட்டதாரி ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது. காலாண்டு தேர்வு விடைக்கான மதிப்பெண்களை தனித்தனியாக எமிஸ் இணையத்தில் பதிவேற்ற கூறுவதால் ஆசிரியர்கள் பணிச்சுமையில் தவிக்கின்றனர். தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் கட்டடங்களுக்கான பராமரிப்பு நிதியை வழங்குவதில் பொதுப்பணித்துறை சுணக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஹரியானா, காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என சிவகங்கையில் காங்கிரஸ் MP கார்த்தி தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளி கல்வித்துறையில் மறுநியமனம் பெறும் ஆசிரியர்களுக்கு கருவூலத்துறை சம்பளத்தில் 10% பிடித்தம் செய்ய வலியுறுத்தியுள்ளது. இதனால் 4 மாதங்களாக சம்பளம் பெற முடியாமல் ஆசிரியர்கள் தவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டரைப்பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் நடந்த முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனையருக்கு பரிசு வழங்கும் விழாவில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் பங்கேற்றார். கடற்படை தளத்தில் 210 அப்ரெண்டிஸ் பணியிடங்கள் ITI படித்தவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் வந்துள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் ஞானமூர்த்தீஸ்வரர் உடனுறை முத்தாரம்மன் கோவிலில் மயில் வாகனத்தில் பாலசுப்பிரமணியர் திருக்கோலத்தில் முத்தாரம்மன் வீதி உலா வந்தது. இந்திய அணிக்கு திரும்பியதை மறுபிறப்பு போல உணர்கிறேன் என்று வருண் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். ரோஹித், கோலி இல்லாத இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி வங்கதேசத்துக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் அபார வெற்றி பெற்றுள்ளது. T20 கிரிக்கெட்டில் அதிக 6 முதல் 5 இடங்களுக்குள் சூரியகுமார் யாதவ் நுழைந்துள்ளார். இங்கிலாந்து பாகிஸ்தான் முதல் டெஸ்டில் இன்று மோத உள்ளது. முதல் T20 போட்டியில் வங்கதேச அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. ஆந்திரம் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளையொட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைக்கு இடைப்பட்ட வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகிற 11ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.